தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கு ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, விவரங்களை பதிவு செய்ய. தமிழகத்துல கடந்த 2021, 2023 ஆண்டுகளுக்கு இடையில 28,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததுல அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஸ்டாண்டிட்கோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் இந்த முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதே போல சரவணன் என்ற அதிமுக நிர்வாகி தரப்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது 30 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்தனர். அவர்களுக்கு அதிக விலைக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 2023 ஆண்டு புகார் அளித்தும் 4 மாதங்கள் கடந்த பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக அறப்போர் இயக்கம் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. அரசு தரப்புல இந்த விவகாரம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசின் ஒப்புதலை பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி வருவதாக ஒரு விளக்கத்தை அளித்தார்கள். மேலும் 1987 ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வரக்கூடிய நடைமுறைப்படித்தான் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. ஒப்பந்ததாரர்கள் பல ஆண்டுகளாக ஒரே விலையை தான் குறிப்பிட்டார்கள். இதனாலும் அரசுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தங்களை வழங்காவிட்டால் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்பார்மர்களை மாற்ற முடியாது எனவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி இது போன்ற முறைகேடுகள் குறித்த வழக்குகளில் ஆரம்பகட்ட விசாரணை தேவையில்லை என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அவ்வாறு செயல்பட்டிருந்தால் இந்த வழக்கே வந்திருக்கிறது. ஆரம்பகட்ட விசாரணை நடத்தினால் முடிவு எட்ட முடியாது என்பதையும் தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்தது. பின்னர் வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் டெண்டர் ஒதுக்கீடு செய்தது தொடர்பான ஆவணங்களையும் ஆரம்பகட்ட விசாரணை குறித்த ஆவணங்களையும் தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.